சந்தித்து எவ்வளவோ விரதம்லாம் இருந்து அதை அப்படியே வெளியில் கொண்டுட்டு வரணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அங்க அசைவுகள்லாம் அப்படியே தேவர் வெளிப்பட்டு இருப்பார். அந்த அளவுக்கு அதை உணர்ந்து பண்ணினார் நம்ம சத்யகுமார் அவர்கள். நேதாஜி அந்த ரோலில் அவர் பார்வைக்கு ஜென்ரலாக பார்க்கும்போதே நேதாஜி மாதிரியே இருப்பார். அற்புதமாக அந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அது மட்டுமல்ல, தேவரோடு வாழ்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த படத்தில் வர்ற ஒரு சின்ன கதாபாத்திரமும் அவர்கள் எப்படி இருப்பார்களோ அதே முகச்சாயலோடு அதே சாயலோடு அவர்களுடைய நடவுடை பாவனை என்ன என்பதையெல்லாம் கரெக்டாக வந்து கொண்டுட்டு வந்து தான் இந்த படத்தை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். ஒரு சாதாரண தேவர் வீட்டில் வேலை பார்க்குற குருசாமி அப்படின்னு தேவர் கூட இருந்தவங்க, அந்த குருசாமி வந்து படத்தில் வந்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குருசாமியை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, இந்த கதாபாத்திரத்தில் வந்திருக்கும் படத்தில் வந்திருக்கும் அத்துணை கதாபாத்திரங்களும் அப்படியே ஆட்களை தேர்ந்தெடுத்து அப்படியே அவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு இதில் கொண்டுட்டு வந்திருக்கோம். 3 வருட கடுமையான உழைப்பு இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் பாராட்டும் போது மீண்டும் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்த சந்தோஷம் ஏற்படுது, மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை இவ்வளவு சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றிகரமாக தயாரித்து வழங்கி இருக்கும் நண்பர் சத்யா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்காக உழைத்த எங்கள் கூடவே இருந்து இந்த படத்துக்காக செயல்பட்ட அருமை அண்ணன் நவமணி தேவர் அவர்களுக்கும், பஷீர் சாரின் நெருங்கிய நண்பர் சௌத்ரி தேவர் அவர்களுக்கும், இந்த படத்திற்காக உழைத்த எங்களுடைய குழுவுக்கும் குழுவினருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் அவங்க பாதங்களை தொட்டு வணங்கி நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை தியேட்டரில் சென்று பாருங்கள். மாபெரும் வெற்றி படமாக அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நன்றி. நேற்று அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று மாலை வரைக்கும், ஆமாம் நேற்று நைட் வரைக்கும் இல்லை அதாவது சிம்பிளாக சொல்லிடுறோம். ஆமாம், ஏன்னா இந்த படத்தை பார்த்து பேச முடியாத ஒரு, அதாவது எல்லாம் மூச்சடைச்சிடுவாங்க. எனக்கு வாய் அடைச்சி போச்சு. ஏன்னா இதை நான் பல வருஷமாக ஒரு 3-4 ஆண்டுகளாக பார்த்து இது செதுக்கிய ஒரு தேவரையுடைய வரலாறு இது. இதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றது. நேற்று வரைக்கும் கூட வழக்குகளை தொடர்ந்தாங்க, எத்தனையோ இடையூறுகளை கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து தாண்டி தேவரையா இன்னைக்கு திரையில் வந்திருக்காரு. இந்த தேவரையாவை வந்து வரலாறு நீங்கள் ஊடக நண்பர்களும் சரி, பொதுமக்களும் சரி, மக்களிடையே சேர்க்க ஊடக நண்பர்களை அன்போடு கைகூப்பி வணங்கி உங்கள் பொற்பாதம் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு கமர்ஷியல் படம் எவ்வளோ வந்திருக்கலாம், அதுபோல் 1000 படங்கள் 1,00,000 படங்கள் வந்திருக்கலாம். தேவரையாவுடைய வரலாறு ஒரே படம் தான். இந்த படத்தை வந்து ஊடக நண்பர்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். அது உங்கள் பத்திரிகை தர்மத்திற்கு ஒரு கோடான கோடி பொற்பாதங்களுக்கு வணக்கம். என்னக்கா நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்துருப்பீங்க, எடுத்திருப்பீங்க. உலக நடிகர்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சினிமா நடிகர்லாம் எடுத்து எவ்வளோ படத்தானா இந்த வரலாறு வந்து முதல் முறையாக தேவருடைய வாழ்க்கை வரலாறு முதலாக திரையில் வந்திருக்கு. இது ஒரு மத நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் சாதிய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு படமாக இது அமையும். அந்த ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த படத்திற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மனைவியார் ஜெனிஃபர் மார்கல் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்து. ஏன்னா இரவு முழுவதும் எங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட்டிங்கு அன்னன்னைக்கு நைட்டு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். அன்னன்னைக்கு என்ஓசி வாங்கிடுவோம். ஒரு நாளும் ஷூட்டிங்கில் அன்னன்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ண கம்பெனி எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ். ஏன்னா ஐயா வந்து பல கிராமங்களையும் பல மக்களுக்கு வந்து, அதாவது 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுடைய சொத்தை அப்படியே அவருடைய சொத்துக்களை இல்லாத ஏழை மக்களுக்கு வாரி வழங்கி கொடுத்தவர் என்ற வரலாறு இருக்கு. அதே போல எங்க படத்துல எந்த நேரமும் சரி அனைவருக்கும் சரிசமமான பங்களிப்பு தான். எந்த ஒரு, அதாவது ஒரு தெய்வ திருமானுடைய படம் இது. அந்த படத்தை வந்து நடித்தவர்களுக்கும் சரி, பணியாற்றவங்களுக்கும் சரி, அவர்களுடைய திருப்தி எங்களுடைய மன திருப்தி அப்படின்றது தான் எங்களுடைய நிறுவனத்தின் பணியாக இருந்து இந்த படத்தை நான் உங்களுக்கு ஒரு குறிக்கோளை ஒரு
நாங்க இது வந்து இந்த படத்தை எடுத்து இதுல பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்ன எண்ணத்தில் பண்ணவில்லை. இது மக்கள் அவர்கள் தேவருடைய வரலாறு மக்களிடையே சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த எண்ணத்தில் அவர் தேவரையா தூய்மையானவர். அதுபோல எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அவருக்கு எடுத்து கொடுத்து அவருடைய திரைக்காவியத்தை எடுத்து திரையில் வெளியிட்டு எங்களுக்கு பெரிய பாக்கியம். அதுபோல இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பான கதாபாத்திரங்கள் இன்னும் எவ்வளோ இருக்காங்க. எவ்வளோ பேர் திரைக்கு பின்னாடி பணியாற்றிய கேமராமேன் ஆகட்டும், மற்ற என்னுடைய நண்பர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட பயணித்த அன்பு நண்பர்கள் ஆகட்டும், மேலும் இந்த படத்தில் தத்ரூபமாக நடித்த கண்ணன், அதுபோல சில கேரக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அதே போல என்னுடைய பெண்ணு வந்து இதில் நடிச்சு என்னுடைய மகள் ரத்திகா நாகலட்சுமி தத்ரூபமான முறையில் நடிச்சிருப்பாங்க. அதுபோல எல்லாருக்கும் அதே போல இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல வேண்டியன்னா அன்பு அண்ணன் டைமண்ட் பாபன். ஏன்னா எங்களுக்கு படத்தோடைய பெரிய அளவில் தெரியாது. எங்களை வந்து அனைவரிடம் அறிமுகப்படுத்தி மக்களிடையே வந்து அதாவது எவ்வளோ பேருக்கு பிஆர் ஒன்று பெரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு அண்ணா வந்து இந்த பணியில சிறப்பான ஒரு பணியை செஞ்சிருக்காங்க. அவர் எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். அன்பு அண்ணன் டைமண்ட் பாபு இன்றைக்கு கலைமாமணி என்ற விருதை இன்னைக்கு வாங்கியிருக்காரு. அது எங்களுக்கு ஒரு பெரிய இது. ஏன்னா தேவரையா எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, சரி எவ்வளோ படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆயிரக்கணக்கான படம் சொல்லுவார். நான் 1000 படம் தான் அன்னைக்கு சத்தியானுவார். ஆனால் இன்னைக்கு தேவரையா படத்தை தொட்டதுனால தான் இன்னைக்கு அவர் கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு. அதையும் உங்கள்கிட்ட பெருமையாக சொல்லிக்கிறேன். அதே போல மேற்படியா அதாவது இந்த படத்திற்கு பெரிய வலு சேர்க்கும் வகையில் அதாவது படத்துல உள்ள போய் வெளியே வர வரைக்கும் அப்படியே அந்த மியூசிக் அதாவது இசைஞானி மாஸ்டர் இளையராஜா ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு சிம்பனி இசை வாசிக்கிறார். எவ்வளோ படம் பண்ணிட்டாரு. ஆனா இன்னைக்கு சிம்பனி இசையை இன்னைக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா படத்துக்கு மியூசிக் போட்டதுனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் அதை ஆணிதனமா சொல்லுவேன். அதே போல அவர் எம்பி பதவியும் கிடைச்சதோ இந்த படத்தை துவங்குறதுனால தான் அவருக்கு அதாவது மேல்மட்டத்தில் இன்னைக்கு மோடிஜி ஐயா அவர்களுடைய இதுல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு ராஜ்யசபா எம்பி அதாவது ராஜ்யசபா எம்பி அதுபோல ஒரு எம்பி என்ற வாய்ப்பு கிடைச்சது. அவர் இந்த படம் பூஜை போட்டு இந்த படம் நாங்கள் எடுக்கும் தருவாயில முத்துராமலிங்க தேவரையாவுடைய படத்தை எடுத்ததுனால அவருக்கு எம்பி என்ற ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. தேடி வந்தது. தேடி அவர் போகலன்னா தேடி வந்து அவருக்கு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே போலதான் சிம்பனி இசையில உலக அதாவது இசைஞானி மாஸ்டர் என்ற வார்த்தைக்கு மாறி சிம்பனி உலக அளவில் புகழ்பெற்றது. இந்த ஐயாவுடைய வரலாறு தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற வரலாறு அவர் எடுத்ததுனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது என்று நாங்கள் நம்புறோம். அதே போல வந்து இந்த படத்துக்கு வந்து தேசிய தலைவர் என்ற ஒரு படத்தை இது நாங்கள் ஒரு டைட்டில் வச்சிருந்தோம். அதுல தேவர் பெருமான்ற ஒரு சேர்த்தவர் தேவர் பெருமான்ற டைட்டில் வைங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு கூடுதலான ஒரு அப்பதான் மக்கள் கிட்ட போய் தேவர் பெருமான்ற ஒரு நீங்க டைட்டில் வைங்க மக்களுடைய ரீச் ஆகும் ஒரு வார்த்தை சொன்னாரு. அதே போல நாங்கள் அதை அமைத்து கொடுத்தோம். மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த அன்பு நண்பர்கள், என்னுடைய நண்பர் கல்லூரி நான் லயோலா காலேஜில் படிச்சிருக்கேன். என்னுடைய நண்பர்கள்லாம் எல்லாருமே சினிஃபீல்ட்ல எல்லாரும் வந்தவங்க தான். அதுபோல என்னுடைய அன்பு நண்பர் கோவிந்தராஜன் டாக்டர் அவர் என்னுடைய நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு அண்ணன் பாபு அவர்களுக்கும் மேற்படியாக இங்கே இந்த படத்தை வந்து அதாவது ஒரு கட்டத்தில் படத்தை முடிச்சுட்டு அடுத்த ப்ரொமோஷன் போகும்போது பழனிவேல் அண்ணன் பெரு அதே போல இந்த படத்தை வந்து மக்களிடையே வெளிப்படையாக கொண்டு வர்றதுக்கு ரத்னவேல் பாண்டிய என்னுடைய நண்பர் உறுதுணையாக இருந்தார். அதே போல உறுதுணையாக இருந்த மூர்த்தி தேவர் அவர்களுக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் அதுபோல ஆமா இந்த திரையரங்கள் வெளியிட்ட திரையரங்கள் அனைவரும் திரைத்த உரிமையாளர் அனைவரும் இந்த படத்தை மக்களிடையே சேர்க்க வேண்டும் என்று உங்கள் பார்ப்பாதங்களில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுப்பதற்கு தயாரிப்பதற்கு எனக்கு அருள் கூர்ந்த ஐயா தேவரையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த
நன்றியையும் அவருடைய ஆசையையும் எனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று வேண்டுமென தேவர் பெருமான் அவர்களை வணங்கி இந்த தேசிய தலைவர் திரைப்படத்தை நீங்கள் அனைவரும் இப்போது பார்த்திருப்பீர்கள். பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு முரண்பாடுகள், பல்வேறு சாதிய சாயங்கள், அதுபோல அனைத்தும் பூசப்பட்ட ஒரு படமாக இது திகழ்ந்ததாக மக்கள் மத்தியிலே சில பொய்யர்கள், சில சாதிய வன்மர்களால் இது போல சாதிய வன்மைக்கு இடம் கொடுக்கிற படம் என்று சில தீய சக்திகளால் இது வெளியிலே காட்டப்பட்டது. ஆனால் இன்று நீங்கள் அனைவரும் பத்திரிகை நண்பர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இந்த படம் ஒரு சமுதாய நல்லிணக்கத்துக்கும் மத நல்லிணக்கத்துக்குமாக உருவாக்கப்பட்ட படமாக இருக்கும். அதே போல தேவரையா அவர்கள் வாழ்ந்த வரலாறு முழுவதுமாக சிறப்பான முறையில் அவருடைய தத்துவம், அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை, ஒரு அரசியல் தலைவர் என்றால் எப்படி வாழ வேண்டும், ஒரு சக மனிதனாக எப்படி வாழ வேண்டும், ஒரு ஒழுக்க சீலராக எப்படி வாழ வேண்டும், ஒரு மக்களுக்கு சேவைகளை ஆற்றுவதில் எப்படி தன்னலமற்ற சேவையை ஆற்ற வேண்டும் என்பது தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு. தேவரையா மறைச்சிட்டாங்க. அதனாலதான் தேசிய தலைவர் தேவர் பெருமான் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற இதை உங்களுடைய கண்முன்பே காண்பிக்கப்பட்டு தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக இன்னைக்கு வணங்கும் மக்களால் போற்றப்படும் ஒரே தலைவர் தேசிய தலைவர் தேவர் பெருமான் அப்படின்ற பெரிய பாக்கியத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் தேவர் ஐயாவுடைய பூஜை, இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 30 ஐயாவுடைய அக்டோபர் 30 இந்த தேதியில இந்த தேசிய தலைவர் படம் திரைப்படமாக இன்னைக்கு திரையில வந்ததற்கு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது எங்களுடைய SSR சத்யா பிக்சர்ஸ். இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்வாங்கிறது தெரியும். எத்தனையோ தலைவர்கள்லாம் உள்ள இருக்காங்க. அதாவது தேசிய தலைவரா அன்பு நண்பர் பஷீர் இருக்காரு. அதே போல அவருக்கு உறுதுணையாக அவருக்கு அந்த படத்தில் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்த நிஜ தத்ரூபமான முகத்தோற்றங்கள் கொண்ட அன்பு நண்பர் சத்யகுமார் அவர் இருக்காரு. நேதாஜியா நடிச்சிருக்காங்க. அதே போல எத்தனையோ கேரக்டர்ஸ், அதாவது பாரதி ராஜா ஐயா இருக்காங்க. அதே போல ராதாரவி அண்ணா இருக்காங்க. சந்திரசேகர் ஐயா இருக்காங்க. OAK சுந்தர் சார் இருக்காரு. MS பாஸ்கர் இருக்காரு. கஞ்சா கருப்பு, அது போல பல்வேறு நடிகர் இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அனைத்திற்கும் மேலாக ஒரு காலகட்டத்தில் 1990களில் மிக சிறந்த ஒரு டைரக்டர், இயக்குனர் அப்படின்ற, அதாவது ஃபர்ஸ்ட் DFT காலேஜ் தொடங்கின காலத்தில் முடிச்சு வெளியே வந்த ஒரு குரூப்ல கை தேர்ந்த ஒரு டைரக்டர் அப்படின்னாக்கா அரவிந்த்ராஜ். ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ்னா அன்னைக்கு ஒரு உலகம் அதாவது நம்ம இந்தியாவே பேசப்படும் ஒரு டைரக்டர் தான் இதை இயக்கியிருக்காங்க. அன்பு அண்ணன், அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாது, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, விஜயகாந்த் மாரியே இருக்கிறப்பான்ட்டு, ஒரு நீ விஜயகாந்த் கெட்ட போட நல்லா இருக்கு. அதுபோல அண்ணன், அதாவது தன்னலமற்ற தலைவர்கள், புரட்சி தலைவர் MGR இருந்தாரு, புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. அதுபோல அந்த வரிசையில இன்னைக்கு அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுபோல அந்த வரிசையில அவரை வச்சு இயக்குனர் விஜயகாந்த் ஐயா வச்சு அரவிந்த்ராஜ் அவர்கள் அவரை மேலும் உருவாக்கி அவரை மேன்மைப்படுத்தி அவரையும் அரசியல்ல ஒரு பெரிய லீடரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் அண்ணன் அரவிந்த்ராஜ் டைரக்டர் அவர்கள். அதே போல மற்ற படங்களில் எப்படி சிறப்பு பெற்றாரோ இந்த படத்தை அவர் 20க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார். ஆனால் அந்த 20 படங்களுக்கு ஈடாகாமல் 20 படங்களுக்கு இந்த ஒரு படம் சாட்சியா இருக்கும். ஏன்னாக்கா அவருக்கு எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு. வழக்கு நேற்று ராத்திரி வரைக்கும் பாத்தீங்கன்னா. 2
தண்ணி ஒரு பாட்டில். கலவரம், அதாவது காங்கிரஸ் காமராஜர் அவங்களோட சதிதான் நீங்க சொல்ல வரீங்க அந்த படத்தின் மூலமா? நான் வரலாற்றில் நடந்த விஷயங்களை இந்த படத்தில் கூறியிருக்கேன். எதையுமே நான் மிகைப்படுத்தி சொல்லலை. எல்லாத்துக்குமே தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் என்ன தகவல் நடந்ததுங்கிறத கொண்டுட்டு வச்சு தான் சொல்லியிருக்கோம். கலவரத்துக்கு அவங்க தான் காரணங்கிறத நான் சொல்லலை. ஆனால் சசிவர்ண தேவருடைய வெற்றி என்பது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் அங்கே கலவரங்கள் ஏற்பட்டதுன்னு நானும் பேசும்போது சிலருக்கு நன்றி சொல்கிறத மறந்து விட்டுட்டேன். நம்ம ரத்னவேல் பாண்டியன் அண்ணர் கூடவே இருந்து இந்த படம் வெளிவரதுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தார். நம்ம பழனிவேல் சார் அதே மாதிரி படத்தை பற்றி மிகவும் உயர்த்தி மிகவும் இதாக பேசின மூர்த்தி தேவர் அவர்கள், ராம்குமார் பாண்டியன் தேவர் அவர்கள், ஆர்கே சுரேஷ் அவர்கள், ஸ்னேகன் அவர்கள், கௌதமி மேடம் அவர்கள், கோகுலேந்திரா மேடம் அவர்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு தேவர் பெருமானின் படத்துக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் உழைத்த பாராட்டினதுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில், கருணாஸ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கங்கள். நம்ம ஐயா சில வரிகள் வாங்க. தேசிய தலைவர் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரோட உறுதுணையாக நடந்து இந்த படத்தை ஊமை வழிகளோட டைரக்டர் அரவிந்த்ராஜ் அவர்களுக்கு என்னோட மனமான நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா நடிக்கிறது எனக்கு ஒரு வரப்பிரசாதம். படக்குழுவே ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த படத்தில் நேதாஜிக்கு ஒரு ரோல் வேணும், யார் நடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னோடனே அவங்களே கண்டறிஞ்சு கால் பண்ணும்பொழுது நான் சொன்னேன், இந்த படத்தில் நான் இலவசமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நானே நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஒரு சித்தர் மட்டும் இல்லை, அவர் நம்மளுக்கெல்லாம் ஒரு கடவுள். இன்ஃபேக்ட் அவர் ஜாதி தலைவர் அல்ல, எல்லா ஜாதிக்கும் தலைவர். காரணம் என்னன்னா அவர் ஒரு கடவுள், ஒரு சித்தர். சிந்தனையில் விவேகானந்தர் மாதிரியும், சிந்தனையில் விவேகானந்தர் மாதிரியும், நடையில் வள்ளலார் மாதிரியும் இருக்கக்கூடியவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த கேரக்டரை தத்ரூபமாகவும் ஒரிஜினலாகவும் அப்படியே எப்படி ஒரு நடப்பார், எப்படி ஒரு பேசுவாரோ அது உள்வாங்கி என்னுடைய சகோதரர் ஜே பஷீர் அவர்கள் மிக அருமையாக அந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் முதல்ல நான் எனக்கு நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே எனக்கு கிடையாது. விவாதங்கள், இந்த இன்டர்வியூஸ் டெக்னிக்கலாக லா சப்ஜெக்ட் தான் பேசுவேன். நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால முதல் வாட்டி நான் போய் நடிக்கும் பொழுது அரவிந்த்ராஜ் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் எனக்கு திணறிச்சு. அரவிந்த்ராஜ் அவர்கள் என்னை திட்டம்பொழுது மகிழ்ச்சியை நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க, ஃபிலிமில் கெரியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரக்டர்ஸுடைய ஆக்டராக இருக்கணும். அவர் அதை நான் ஏற்றுக்கிட்ட உடனேயே ஒரு 10 நிமிஷத்தில் சரியாகி அதுக்கப்புறம் உடனே சரியாகி ப்ராம்ப்டிங் சொல்லி கொடுத்தாரு. வித்தின் 3 டேஸில் எடுக்க வேண்டியதை அரை நாளில் எடுத்து காஸ்ட் சேவ் பண்ணி ப்ரொடியூசரும் ஹாப்பியாகி அரவிந்த்ராஜ் சார் அவர்களும் அந்த டைலாக்ஸை டெலிவரி பண்ணி கொண்டு வந்தார். இதில் முக்கியமாக ஒரு மனிதர் இருந்தார். அவர் இப்போ இன்னைக்கு இல்லை. அவர் பேர் முத்துக்குமார்னு சொல்லிட்டு இதில் கேரக்டராக நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கால் பண்ணுவார், ஐயா அது படம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வருது இந்த மாதிரி சொல்லுவார். நான் கேட்டுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த சினிமா இண்டஸ்ட்ரியோடைய அந்த ஸ்ட்ரகிள், சினிமா இண்டஸ்ட்ரியோடைய அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் நான் நேர்கூட பார்க்க முடிஞ்சுது. எல்லாருமே கேமராமேன், டைரக்டர், ப்ரொடியூசர், எல்லா குழுவில் இருக்கிறவங்க, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் அங்கே பார்ப்பேன். வாய்ப்புக்காக அங்கே வெயிட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது சினிமா துறை எவ்வளோ பேரை வளர்த்துருக்கு, எந்த மாதிரியான சாதனைகள் கொடுத்துருக்குன்னு தெரிய முடியுது. அதனால் இந்த படம் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அன்னைக்கு தேவர் ஜெயந்தி அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகிறதுனால உலகெங்கும் கொண்டு போய் எல்லாரும் சேர்க்கணும். இது கமர்ஷியல் மூவி இல்லை, ஹிஸ்டாரிக்கல் மூவி. நம்ம இந்திய நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தேவரையா பற்றி தெரிஞ்சுட்டா தான் நம்ம இந்திய நாட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்திய நாட்டோட சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதில் போஸ் அவர்களோட சேர்ந்து எப்படி அவர் பயணிச்சாருங்கிறத கிளியராக குறிப்பிட்டிருந்தாங்க. இதை பற்றி சொல்லியிருந்தேன், ராமகிருஷ்ண மடத்துக்கும் சொல்லியிருந்தேன். ராமகிருஷ்ண மடத்தில் தான் 2 பேரும் விவேகானந்தருடைய பக்தர்களாக இருந்தனால தான் சேர்ந்தாங்க. அந்த விஷயம் சொல்லும் பொழுது ராமகிருஷ்ண மடமே இந்த படத்தை எங்களுக்கு ப்ளே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுக்க. அந்த அளவுக்கு இந்த படம் வரவேற்கப்பட்டிருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக ரிலவெண்ட்டாக இருக்குது, ஃபேக்ட்ஸோடு இருக்குன்றது தான் முக்கியமாக. அது மட்டும் இல்லாமல் அரவிந்த்ராஜ் அவர்கள் இந்த ரோலில் கேஸ்டும் பண்ணியிருக்காரு, ரோல் கேஸ்டும் பண்ணியிருக்காரு. அதில் கிருஷ்ணசாமி அவர்களுடைய ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அதில் சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும்
செக்ஷன் வைஸ் எடுத்து டயலாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. அதான் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பா பாராட்டக்கூடியது. ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் லாஃபுல் இருக்கக்கூடிய படம் தான் தேசிய தலைவர். இந்த படம் வெற்றி அடைஞ்சு ப்ரொடியூசர்ஸ் எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்களுக்கு பேரும் புகழும் எல்லாம் வந்து கடவுள் வந்து அவருக்கு ஆசீர்வதிக்கணுன்றது. அவருடைய டாட்டர் எஸ்பெஷலாக ஒரு முக்கியமான சீன் நடிச்சிருக்காங்க. அந்த சீன் வந்து வரலாற்று சிறப்புமிக்கது. அது வந்து எப்படி ஐயா வந்து எல்லா சாதியினருக்கும் தலைவர் அப்படிங்கிறத எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்களுடைய குழந்தை வந்து அந்த அந்த இடத்துல வந்து கரெக்டா ஒரு 2 minutes டயலாக் அது அரவிந்த் ராஜ் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அதுல கரெக்டா வந்திருக்கும். அதனால எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் மீடியா, ஆல் பிரஸ் பீப்புள். இந்த மெசேஜை எடுத்துட்டு போய் சேருங்க. அதுதான் நீங்க பண்ணக்கூடிய பெரிய ஒரு சேவையா வந்து இந்த படத்துக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.